அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க, தமிழ் புக்ஸ் இருக்க மாதிரி இங்கிலீஷ் புக்ஸுமே வந்து கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இப்போ இங்கிலீஷ் புக்ஸ் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் புக் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ 6th சோஷியல் சயின்ஸ்ல ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு லெசன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டெல்லிங் த டைம் ஹிஸ்ட்ரி. டைம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது முதல்ல எப்படி கால்குலேட் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, BCE AD அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அந்த டைம் ஹிஸ்ட்ரி வந்து என்னன்னு கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, CE அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ விச் இஸ் காமன் எரா. அப்போ BCE அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. டைம் அண்ட் ஹிஸ்ட்ரி இஸ் கால்குலேட்டட் இன் இயர்ஸ் யூசிங் BC அப்படிங்கிறது பிஃபோர் கிறிஸ்ட், பிஃபோர் காமன் எரா அப்படிங்கிறது இப்போ நம்ம BCE அப்படின்னு சொல்லி மாத்திரம் காமன் எரா அண்ட் பிஃபோர் காமன் எராங்கிறது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் AD அப்படிங்கிறது ஆனோ டொமினி. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, காமன் எரா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்மளோட டைம் டிராவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ 2500 BCE இருந்து 2500 AD வரைக்கும் இருக்காது, காமன் எரா இருக்க வரைக்கும் இருக்கிறது நம்மளுடைய டைம் டிராவல்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி தான் அந்த லெசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டூ யூ நோ பாக்ஸ். ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவென்ட்ஸ் இன் chronological ஆர்டர். ஸோ நம்மளுக்கே தெரியும், ஸோ கால வரிசைப்படி தான் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ எந்த வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரிங்கிறது ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த காலத்துடைய படிப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இன் chronological ஆர்டர், எந்த வருஷத்துக்கு அப்புறம் எது நடந்துச்சு, எந்த வாருக்கு அப்புறம் எது நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய chronological ஆர்டர்ல படிக்கக்கூடிய பாஸ்ட் ஈவென்ட்ஸ் தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த டேர்ம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம்னா, the term history has been derived from the Greek word historia. ஸோ ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுல இருந்து தான் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு விஷயமே வந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, which means learning by enquiry அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கேள்வி கேட்கறது மூலமா நம்ம கத்துக்கிற விஷயங்கள் தான். ஸோ லேர்னிங் பை என்கொயரி அப்படிங்கிறது ஹிஸ்டோரியா. ஸோ ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா ஹிஸ்டரி அப்படிங்கக்கூடிய வார்த்தை உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துடைய ராக் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இதான் வந்து ராக் பெயிண்டிங்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் முதல்ல மொழி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்காத பட்சத்தில் அவங்க எதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெறும் நம்ம செவத்துல வரையக்கூடிய பெயிண்டிங்ஸ் மூலியமா தான் அவங்க வந்து அவங்களுடைய எண்ணங்களையா இருக்கட்டும், அவங்களுடைய கருத்துக்களையா இருக்கட்டும் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தது எல்லாமே முதல் மொழிக்கு வந்து முன் உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முன்னோடியே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெறும் இந்த ராக் பெயிண்டிங்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இது மூலியமா தான் அங்க இருக்கக்கூடிய என்னென்ன அட்மாஸ்பியர் இருக்கு, இல்லை என்னென்ன இடங்கள் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அதான் கொடுத்திருக்காங்க. ஸோ மேஜர் இந்தியன் எக்ஸ்கவேட்டட் சைட்ஸ். ஸோ இந்தியாவில் என்னென்ன எக்ஸ்கவேட்டட் சைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ கீழ இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆதிச்சநல்லூர், அதிரம்பாக்கம், பையம்பள்ளி, பிரம்மகிரி, மல்லூர், ஹுனாசஹிவேலி. ஸோ இதுல என்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பாலியோலித்திக், நியோலித்திக், பிரான்ஸ் ஏஜ், அயர்ன் ஏஜ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டாலி ஹெட்டிங், சிராண்டு, பிம்பெத்கா, மகரா, கோல்டிஹவா, லோத்தல், மெஹர்கர், பர்சஹோம் அப்படிங்கக்கூடிய இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் எக்ஸ்கவேட்டட் பண்ண சைட்ஸ் என்ன அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நியூமிஸ்மேட்டிக்ஸ். ஸோ நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தி ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். காயின்ஸை பத்தி படிக்கிறது நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி எபிகிராஃபி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தி ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ கல்வெட்டுகளை பத்தி படிக்கிறது, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி படிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்டரியோட சோர்சஸ் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல காயின்ஸ் மூலியமா கிடைச்சிருக்கும். ஸோ காயின்ஸ்ல இருந்து, நம்மளோட மான்யூமெண்ட்ஸ்ல இருந்து, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்து, ஆர்டிஃபேக்ட்ஸ்ல இருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதான் இதை டிரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து பாட்ரிஸா இருக்கட்டும், டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாமே கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராக் எடிக்ஸ்ல இருக்கும், டெம்பிள் ஒன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு கோவிலோட சுற்றுச்சுவர்லையுமே பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து எழுதியிருப்பாங்க, பிராமி எழுத்துக்களாகட்டும், தமிழ் எழுத்துக்களாகட்டும் அதில் எழுதியிருப்பாங்க. யார் இந்த காலத்தை சார்ந்தது, யாருக்கும் போர் நடந்துச்சு, யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா, டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மெட்டல் பில்லர், காப்பர் பிளேட்ஸ், இது எல்லாமே வந்து இதுக்கு கீழே வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். நம்மளுடைய வரலாறு பத்தி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகள் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கறத ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் மூலமா கத்துக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லிட்டரரி சோர்சஸ். நம்ம ஒரு புக்ஸோ, நம்ம கிட்ட ஒரு ஹோப் இருக்கு
இருக்கு, இல்ல நம்ம கிட்ட ஒரு விஷயங்கள் கையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது எது மூலியமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் நம்மளுக்காக விட்டு வைக்கப்பட்ட சில ஆதாரங்கள் மூலியமா தான் நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகள் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படியான ஒரு சோர்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்ரரி சோர்சஸ். ஸோ லிட்ரரி சோர்சஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது செக்யூலர் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ சமயம் சார்ந்த தத்துவ கருத்துக்கள் அப்படிங்கிறதுலாம் ஒன்று இருக்கும். இன்னொன்று நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மதம் சார்ந்த ஒரு கருத்துக்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ், அக்கௌண்ட்ஸ் பை ஃபாரின் டிராவலர்ஸ், ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்டிஸ்ட், ஃபோக் சாங்ஸ் அண்ட் பலாட்ஸ், இது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செக்யூலர் லிட்ரேச்சர். ஸோ இது வந்து சாதாரண மக்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்காக, அவங்களோட டைம் பாஸ்க்காக, இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக பாட்டு பாடியோ கதைகள் சொல்லியோ ஒரு சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எபிக்ஸ்லயும் இருக்கும், டிவோஷனல் லிட்ரேச்சர்லயும் இருக்கும். ஸோ எபிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய இதிகாசங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சில சான்றுகள்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ராமாயணன், மகாபாரதா. அண்ட் டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுல தேவாரம், திவ்ய பிரபந்தம், திருவாசகம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிவோஷனல் லிட்ரேச்சர், சாமிகளுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதா நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து நம்மளுக்கான சோர்சஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி எப்படி உருவாச்சு, அந்த ஹிஸ்ட்ரியில என்னென்னலாம் இருந்துச்சு, எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நம்ம இதுல இருந்து எடுக்கப்பட்டோம். சரிங்களா? அடுத்தது மைட்டி எம்பரர் அசோகா. ஸோ அசோகா பத்தின ஒரு கேஸ் ஸ்டடி இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அசோகா பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருக்கக்கூடிய உலகத்துல பாதி பரப்புகள் வந்து இவரை வந்து வார் மூலியமா அவருக்காகன்னு சொல்லி தனதாக்கி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அசோகா இருந்ததுக்கு அப்புறம், அதாவது நம்மளுடைய ஒரு கலிங்கம் போர் வென்றதுக்கு அப்புறமா அவர் என்ன இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கலிங்காவோட பேட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேல நான் வார் பண்ண மாட்டேன், ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் போருங்கும் போது நிறைய பேர் இறக்குறாங்க, அது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போர் வந்து கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் புத்திசம் வந்து அவர் எடுத்திருப்பாரு. ஸோ இதுக்கு மேல வந்து நான் புத்த மதத்தை வந்து சார்ந்து போறேன், ஸோ இதுக்கு மேல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அசோகாவோட கல்வெட்டுல ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, என் கைகள் மட்டும் ஓப்பன் பண்ணி வெளியவே வச்சிருங்க அப்படிங்கிற ஒரு எபிக் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உலகத்தையே வென்ற ஒரு அரசன், ஒரு மாவீரனா கூட இருந்தாலும் இறக்கும் போது கையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயத்த வந்து அதுல தெளிவா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வரும், திரும்பி போகும்போது நம்ம கிட்ட எதுவுமே இல்லைங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம அசோகா மூலியமா தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the most famous ruler of ancient India was Emperor Ashoka. It was during this period that Buddhism spread to different parts of Asia. So இவர் மூலமா தான் ஏசியால புத்திசம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோகா gave up war after seeing many people grieving death after the Kalinga war. So எந்த வார்க்கு அப்புறமா வந்து அவர் போர் செய்யறதை நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலிங்கா வார்க்கு அப்புறம் தான். He embraced Buddhism and then devoted his life to spread the message of peace and dharma. So அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தர்மமும் அமைதியும் மட்டும் தான் நம்ம காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. His service for the cause of public good was exemplary. He was the first ruler to give up war after victory. அதாவது ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து வார நிறுத்துறாரு அப்படின்னா அது முதல் மனுஷன் இவரா தான் இருப்பாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. He was the first to build hospitals for animals. முதல்ல அனிமல்ஸ்க்காக அனிமல் ஹஸ்பண்டரிஸ், ஒரு வெட்டரி ஹாஸ்பிட்டல் உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அசோகரா தான் இருக்கும். ஓகே. He was the first to lay roads. அதுக்கப்புறமா roads அவர் போட ஆரம்பிக்கிறாரு. Ashoka Chakra with 24 spokes in a national flag was taken from the Sarnath pillar of Ashoka. So இவர் கட்டின இந்த சார்நாத் பில்லர் மூலியமா தான் நம்மளுக்காக இந்த ஒரு 24 spokes, அதாவது 24 ஆரங்கள் இருக்கக்கூடிய சக்கரம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்மளோட நேஷனல் பிளாக்ல இருக்கக்கூடிய இந்த 24 spokes வீல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒரு நேஷனல் எம்ப்ளமா இருக்கு. அதே மாதிரி இந்த சார்நாத் தூண்ல இருந்து தான் இந்த நான்முக சிங்கம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்திருந்திருப்போம். ஓகேங்களா? So the 24 spokes a national flag was taken from Sarnath pillar of Ashoka. Even though Emperor Ashoka was great, his greatness had been unknown till 19th century. So 19th century வரைக்கும் அவரை பத்தி எந்த விஷயங்களுமே வெளியே வரவே இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. The material evidence provided by William Jones, James Prinsep, Alexander Cunningham revealed the greatness of Emperor Ashoka. So இவங்களுக்கு அப்புறம் தான் அசோகர் பத்தியே வந்து உலகத்திற்கு எல்லாத்துக்குமே தெரிய வர ஆரம்பிக்குது, இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸ் மூலியமா தான். Based on these accounts, Charles Allen wrote a book titled The Search for the India's Lost Emperor அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதுறாங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார்ல்ஸ் ஆலன். ஸோ எதுக்காக, இவரை பத்தின ஒரு விஷயங்களை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக The Search for the India's Lost Emperor அப்படின்னு ஒரு புக் எழுதுறாங்க, which provided a comprehensive account of Ashoka. Many researchers made after that
thereafter brought Ashoka's glorious rule to light. அதுக்கப்புறம் தான் வந்து அசோகாவோட ரூல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய விஷயங்களே வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. These inscriptions were observed on the rocks, Sanchi Stupa and Sarnath Pillar and helped to understand the greatness of Ashoka to the world. So இதெல்லாம் இவங்களை என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் சான்றுகள் எல்லாமே வந்து இந்த சாஞ்சி ஸ்தூபாஸ்லயுமே வந்து சார்நாத் பில்லர்ஸ் இந்த மாதிரி இடங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவருடைய பெருமையும் இவருடைய மகிமையும் வந்து இந்த உலகத்துக்கே தெரிய வந்துச்சு அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சாஞ்சி ஸ்தூபா. ஸோ அது மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரியான குகைகள் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்த லெசன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.